ஒரு நாள் வீதி வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு வீட்டிலிருந்து ஒரு பெண்மணியின் அழுகை சத்தம் கேட்டது. அவள் வீறிட்டு கத்தி அழுது கொண்டிருந்தாள். என்னவென்று பார்ப்பதற்காக அவ்வீட்டிற்கு சென்றேன். அவளுடைய குழந்தை நெருப்பிலே கையை சுட்டுக் கொண்டதால் அழுது கொண்டே இருந்ததாம். அவள் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அந்த குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. எனவே இந்த பெண் தன்னுடைய கையை நெருப்பிலே வைத்து சுட்டுக் கொண்டாளாம். அதனால் வலி தாங்க முடியாமல் இவள் கத்தி அழுதாளாம். தாய் அழுவதை பார்த்த அந்த குழந்தை அமைதியானது. குழந்தையின் அழுகையை நிறுத்த முடியவில்லை. எனவே அந்த குழந்தையைப் போல தன்னுடைய கையையும் நெருப்பில் சுட்டுக் கொண்டால் அந்த குழந்தை அழுவதை நிறுத்தும் என்று அவள் எண்ணியிருக்கிறாள். அந்த குழந்தையின் உணர்வுகளோடு அவளுடைய உணர்வுகளை ஒன்றாக்கி இருக்கிறாள். அதே துன்பத்தை அவளும் அனுபவித்திருக்கிறாள். இன்று இறை வார்த்தை இருவிதமான மனநிலைகளை நம் கண் முன்பாக வைக்கின்றது. இயேசுவின் மனநிலை ஒருபுறம், செபதேயுவின் மக்களாகிய சீடர்கள் இருவரின் மனநிலை இன்னொரு பக்கம். இயேசு தம்முடைய பாடுகளை, இறப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு வேதனை அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கும். அதை பேசி முடித்த உடனே இதோ அச்சீடர்களுடைய தாய் இயேசுவிடத்தில் வந்து, என் மக்களுள் இவர்கள் இருவருள் ஒருவர் உம்முடைய வலப்பக்கமும் மற்றவர் இடப்பக்கமும் உமது அரியணையில் அமர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். மத்தேயு நற்செய்தியில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு நற்செய்திகளில் அவர்களே வந்து கேட்டதாக சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இருவேறு விதமான மனநிலைகளை இது சுட்டிக்காட்டுகிறது. துன்பத்தை பற்றியும் பாடுகளை பற்றியும் இறப்பை பற்றியும் வேதனை நிறைந்த மனநிலையோடு இயேசு பேசிக் கொண்டிருக்க, அரியணையில் அமர்வதற்கு பங்கு வேண்டி இந்த சீடர்கள் இயேசுவின் முன்பாக நிற்கிறார்கள். யாருக்கு என்ன ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னுடைய தேவைகளை மட்டுமே நான் முன்னிறுத்துவேன் என்னும் மனநிலை எவ்வளவு வேதனை மிகுந்தது. பிறருடைய துன்பங்களில் பங்கெடுப்பவர்கள் உண்மையிலேயே மனிதர்கள். உன்னுடைய துன்பமோ உன்னுடைய பிரச்சனைகளோ எனக்கு ஒரு பொருட்டன்று, என்னுடைய தேவைகள் மட்டுமே எனக்கு முக்கியமானவை என்று எண்ணுகின்ற மனிதர்கள் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக இருப்பார்கள்? இப்படிப்பட்ட மனிதர்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்றோம். ஏன் நாம் கூட அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக இருக்கின்றோம். பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழுகின்ற மனப்பக்குவம் இத்தவ காலத்தில் நாம் இறைவனிடம் கேட்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலையை இறைவன் நமக்கு அருள மன்றாடுவோம்.